ஸோ இந்த சுகர்னால தான் வந்துட்டு அதாவது சுகர் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுனால தான் டயபெட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறாங்க, பனங்கற்கண்டு எடுத்துக்கிறாங்க, கருப்பட்டி எடுத்துக்கிறாங்க. பட் எல்லா விதத்துலையும் இருக்கிறது வந்து சுகர் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் சுகர் அவங்களால சுகர் டோட்டலாக கட் டவுன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சுகர் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்னென்னா இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா ஒயிட் சுகர் கெமிக்கலாக ப்ரிப்பேரேஷன் நடக்குது. அதுக்காக ப்ரௌன் சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அதுலேயும் ஹைட்ரோஸ் போட்டு ப்ளீச் பண்ணுற சில இது இப்போ நேச்சுரல் சுகர்னு இருக்குது, ஆர்கானிக் சுகர்னு அதை எடுத்துக்கலாம். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் பெருசாக வந்து அது நம்ம போய் ஒரு பிரச்சனையை உண்டாக்காது. இந்த ஒயிட் சுகர் கொண்டு வர அளவுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வராது. இது ஹைக் பண்ணுற அளவுக்கு அது பண்ணாது. இன்னொரு விஷயம் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒயிட் சுகரில் வரும், இதில் வராது நேச்சுரல் சுகரில். ஆனால் சுகர் சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் டயபெட்டிக் வருமானா அதுவும் கிடையாது. சுகர் சாப்பிடாம நல்லா கண்ட்ரோலாக இருக்கவங்களுக்கு டயபெட்டிக் வருது. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா எங்கள் மெத்தட் என்னென்னா டயபெட்டிக் முதல்ல சுகர் இனிப்பு சார்ந்த எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் நிறுத்துறது நல்லது. நிறுத்தி நம்ம மருந்தில் வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி கற்கண்டோ பனஞ்சக்கரையோ இல்லை வெல்லமோ கெமிக்கல் இல்லாமல் பண்ண விஷயங்களை எடுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப எப்பவுமே எடுத்துக்கூடாது. இப்போ 40 வயசுக்கு மேலே சுகரே தப்பு தான். சுகர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான்.